இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான சரியான நேரம் இதுதான் எப்படின்றத நான் சொல்றேன். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி 50 நியர்லி 1000 பாயிண்ட்ஸ் வந்து புல்லிஸ்ல போயிருக்கு. தட் மீன்ஸ் 1000 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. ஸோ 24,500ல இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 25,790 ரேஞ்சுக்கு ஒரே நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால இந்த புல்லிஸ் ஏன் இது வந்து சரியான டைம் ஃபார் த இன்வெஸ்டர்ஸ் டு இன்வெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்பர் 1 February 3rd 2026 என்ன ஒரு நியூஸ் வந்திருக்கா அப்படின்னா, ஸோ இந்தியா அண்ட் யூஎஸோட ட்ரேட் டீல் இருக்கு இல்லையா, இந்த டீலிங் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி டேரிஃப்ஸ் வந்து 50%ல இருந்து 18% கம்மி பண்ணிருக்காங்க. தட் மீன்ஸ் நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே 50% இருந்து 18% வரி வந்து குறைச்சிருக்காங்க. இந்த டீலிங்னால என்னாச்சு, மார்க்கெட் வந்து பூம் ஆயிருக்கு. ஸோ இந்த டீலிங்கான மெயின் ரீசன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நம்ம இந்தியன் எக்கானமி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நேரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு டீல் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் யூரோப்போட டீல் போட்டிருக்காங்களே, அதுலயுமே பார்த்தீங்கன்னா டேரிஃப்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. 2025ல வந்து டியூ டு த டேரிஃப்ஸ்னாலேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் மார்க்கெட்மே சைட்வேலே ரொம்ப நாள் ஒலட்டைல போய்கிட்டே இருந்தது எல்லாமே இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணி அகைன் அதோட பாயிண்ட் கொஞ்சம் ரீச் ஆயிருக்கு, இன்னும் இருக்கு. ஸோ மார்க்கெட் எப்படி இருந்துச்சு 1 இயர்ல நம்ம பார்ப்போம். மார்க்கெட் வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா 26,300 வரையும் போயிருக்கு. பீக் தொட்டுட்டு அகைன் அந்த டேரிஃப்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால என்னாச்சு அப்படின்னா வந்து சைட்வேல போச்சு. அப்புறம் லீஸ்ட் வந்துச்சு. தட் மீன்ஸ் 24,300க்கு வந்துட்டு எதனால கம்மியாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து அவங்க கிட்ட ஆயில் வாங்கிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வெனிசுலால இருந்து ஆயில் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு டீல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யூஎஸ் ப்ராடக்ட்ஸ் ஐடி செக்டர்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து அங்கிருந்து தான் இவங்க வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து 50%ல இருந்து 18%க்கு டேரிஃப்ஸ் குறைச்சிருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் வந்து நியர்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் பூம் ஆகி 25,790க்கு அகைன் வந்திருக்கு.